அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்திற்கான கிரக நிலையை பார்த்தால் கும்பராசியில் வேலை செய்யும் ஜாதகர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீடான செவ்வாய் கிரகத்தில் அதிபதியான மேஷராசியில் பெயர்ச்சியாகிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளர்கள் மாறுவார்கள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவும். மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்களுக்கு 7வது வீட்டில் இருக்கும். அதுவும் ஒரு வக்கர நிலையில்தான் இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். சில கடினமான முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள். உங்கள் படிப்பையும் தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியமான போட்டியாகவும் அமையும். இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படவும் முடியும். 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் பேசக்கூடிய நபராகவும் மாற்றும். எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஈர்க்க எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை உங்களால் செயல்படுத்த முடியாமலும் போகலாம். மற்றவர்களை பற்றி நல்லதே சிந்தித்து தூய்மையான மனதுடன் மற்றவரிடம் நல்லதை பேசுங்கள். இதன் மூலம் நீங்கள் அனைவரும் பிடித்தவராகவும் இருப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 6ஆம் வீட்டிலும் இருப்பார் மற்றும் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார். மேலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ஒன்றாக இருக்கும். இதன் காரணமாக காதல் மற்றும் காதல் இரண்டும் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாக மாறும். அவை உங்கள் அன்பையும் அதிகரிக்கின்றன. 7வது வீட்டில் இருக்கின்ற சனி மாதம் முழுவதும் இருக்கும். இது திருமண உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இல்லை. ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டுகின்றது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான மரியாதையை கொடுப்பீர்கள் மற்றும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வீர்கள். 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெற உங்களுக்கு உதவக்கூடும். இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் வரும். ராகு 2வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். உங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் என்று பார்த்தால்
அன்பான உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை பெற ஜூலை மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பெற்றோர்களின் ஆதரவுடன் உங்கள் காதல் துணையின் கரம் பிடிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். தனிநபர்கள் தங்கள் துணையை கண்டுபிடித்து காதல் உறவுகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். எனவே வீடுகள், நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதன் மூலம் செல்வத்தை மேம்படுத்த முடியும். உங்களுடைய வருமானத்தையும் இவற்றில் முதலீடு செய்யுங்கள். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். சொத்துக்கள் மூலம் வருமானம் பெற வாய்ப்புகளும் உள்ளன. உங்களுடைய விற்கப்படாத மூதையார் சொத்துக்களை விற்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து பணத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். வெளிநாட்டு நிலங்களிலிருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்கள் வருமான முன்னேற்றத்திற்கு பிற மாதத்தினருக்கும் ஆதரவாக இருக்கலாம். மேலும் புதிய இடமாற்றம் செய்வது நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூலை மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். உங்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். வேலை மற்றும் இருப்பிட மாற்றங்கள் சாத்தியமாகும். உங்கள் தற்போதைய பாத்திரத்தில் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உண்டு. உங்கள் பணியிடத்தில் வெற்றியையும் பெயரையும் புகழையும் பெற்றுத்தரலாம். இருப்பினும் நீங்கள் பின்பற்றும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உங்கள் பணியிடத்தில் உள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நீங்கள் மேற்கொள்ளும் வியாபாரத்தின் மூலம் நிதிநிலையில் வளர்ச்சி காண்பீர்கள். தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முதலீடுகள் மூலம் சிறந்த ஆதாயம் மற்றும் வருமானமும் காண்பீர்கள். உங்கள் தொழில் கூட்டாளிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கை மூலமும் தொழில் வளர்ச்சி காண முடியும். இது உங்களுக்கு திருப்தியையும் அளிக்கும். உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முயல்வீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், முதுகெலும்பு மற்றும் நரம்புகள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. எனவே இந்த பகுதிகளில் சிக்கல்கள் எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் அதில் இருந்து நிவாரணமும் பெறலாம். இருந்தாலும் முகம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் மற்றும் உங்கள் தோற்றம் பாதிக்கப்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவ்வப்போது மருத்துவரை அணுக வேண்டும். முறையாக மருந்துகளை உட்கொள்ளுங்கள். லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காண முடியும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் காதலில் விழாமல் இருக்க எதிர்பாலித்தான இடைவெளி விட்டு பழக வேண்டும். இந்த மாதம் நீங்கள் கஷ்டங்களை சமாளித்து உங்கள் இலக்கை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள். ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மூலம் சிறந்த மதிப்பெண்கள் பெறவும் உதவிகரமாக இருக்கும். விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்களை விட மூத்தவர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலை அளிக்கலாம். எனவே பிறரிடம் வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். சுமூகமான உறவை மேற்கொள்ளுங்கள். கல்வியில் உங்கள் இலக்கைகள் அடைய அமைதியாக செயல்பட்டு வெற்றி காணுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயலாதவர்களுக்கு 5 பேருக்கு உணவு அன்னதானமாக கொடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும், சாலையோரத்தில் படுத்திருக்கும் அனாதைகளுக்கு உங்களால் முடிந்த சால்வை மற்றும் காலணிகளை வழங்குங்கள்.